மக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகுமா. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனில் உள்ள சில வசனங்களை நான் சொல்கிறேன். அதை கவனமாக மனதில் நிறுத்திக் கொண்டு கவனித்து பாருங்கள். எங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தால் குர்ஆனை மறுத்து விடாதீர்கள். நாங்கள் நல்லவர்கள் இல்லை, கெட்டவர்களாக கூட இருக்கலாம். எங்களை மோசம் என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஒரு மோசமானவர் குர்ஆனை சொன்னால் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ஒரு நல்லவர் குர்ஆனை சொல்லாவிட்டால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கெட்டவன் குர்ஆனை ஆதாரமாக காட்டுகிறான். உங்களுக்கு பிடிக்காதவன் குர்ஆனில் இருந்து ஆதாரத்தை காட்டுகிறான். அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் முஸ்லிம் இல்லை. ஒரு நல்லவர் குர்ஆனில் ஆதாரம் காட்டவில்லை, அது தேவையில்லை இஸ்லாத்தில். இதற்கு சில வசனங்களை நான் சொல்கிறேன். முகமது நபி அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை முதலில் மக்காவிலே ஆரம்பிக்கும் பொழுது, சவுதி அரேபியாவிலே ஒரு முஸ்லிம் கூட கிடையாது. நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் குர்ஆன் ஏதோ முஸ்லிம்களுக்கு இறங்கியது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையில் குர்ஆன் முஸ்லிம்களுக்கு இறங்கவில்லை. நபிகள் பெருமானார் இஸ்லாத்தை சொல்லும் போது ஒரு முஸ்லிம் கிடையாது மக்காவிலே. அப்படியானால் யாருக்கு இறங்கியது? மனிதர்களுக்கு இறங்கியது. நபிகள் பெருமானாரை இணைத்தூர் என்று ஒத்துக்கொண்டால் முஸ்லிம், அவ்வளவுதான் வித்தியாசம். திருமறை குர்ஆன் இறங்கும் போது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது என்றுதான் குர்ஆன் பேசுகிறது. ஏதோ எங்களுக்கு குர்ஆன் முஸ்லிம்களுக்கு என்றெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த குர்ஆன் இறங்கக்கூடிய ஆரம்ப காலகட்டங்களில் ஆனா மக்காவில் வாழ்ந்த முஸ்லிம் அல்லாத மக்கள், காபிர் சொல்லுவாங்கல்ல, முஸ்லிம் அல்லாதவர்கள், அவர்கள் முகமது நபியிடத்திலே கேட்டார்கள், ஏன் குர்ஆனில் கைஹாலா, முகமதே வேறு குர்ஆனை கொண்டு வா என்றார்கள். அவன் வேறு குர்ஆனை கேட்டான். நம்ம குர்ஆனை ஏற்றுக்கிட்டு வேறு விதமா நடக்கிறோம். நம்ம குர்ஆனை ஏற்றுக்கிட்டு அப்படியே நடந்து கொண்டு வேறு விதமாக நடக்கிறோம். மக்காவில் வாழ்ந்தவர்கள் அபூ ஜஹல் உட்பட முகமது நபியிடத்தில் என்ன கேட்டார்கள்? குர்ஆன் முகமதே வேறு குர்ஆனை கொண்டு வா, பத்தில்ஹு அல்லது மாற்றிக்கொடு என்றார்கள். இந்த குர்ஆன் வேண்டாம், வேறு மாற்றிகள் கொடு. ஏனென்றால் நாங்கள் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள். நீ பண்டாரம் பரதேசோடு சேர்ந்து அழைகிறாய். அவர்கள் சோற்றுக்கு ஒரு சாப்பாட்டு தொழில் இல்லாதவர்கள், நாங்கள் உயர்ந்தவர்கள். எல்லாம் ஒன்று என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிறப்பால் நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய கூட்டம் முகமது நபியிடத்தில் சொன்னது எது? வேறு குர்ஆனை கொண்டு வா என்று சொன்னது. அதற்கு முகமது நபி என்ன பதில் சொன்னார்கள்? அதான் ஹைலைட், உச்சத்தில் அதான் இருக்கு. வேறு குர்ஆனை கொண்டு வா என்று சொல்லும் பொழுது முகமது நபி எப்படி பதில் சொல்கிறார் தெரியுமா? குல்மா யகூலியான் பத்திலோமித்து காய் நஃப்ஸி, என் இஷ்டத்திற்கு இந்த குர்ஆனை மாற்றி தருவதற்கு எனக்கு உரிமை கிடையாது என்றார்கள் நாயகம். அனுமதி இல்லை, உரிமை இல்லை, தகுதி இல்லை. ஏன்? குர்ஆன் என்பது என்னுடைய மூளையில் உருவானதல்ல, என்னுடைய கருத்தல்ல. இஸ்லாம் என்பது அர்த்தமே இல்லாம அல்லாஹ் இறைவன் எதை எனக்கு வழியாக அனுப்புகிறானோ, இறைவன் எதை எனக்கு சட்டமாக இறக்குகிறானோ அதைத்தானப்ப நான் பின்பற்றுகிறேன். என் இஷ்டப்படி நான் இஸ்லாத்தை சொல்லவில்லையே, என் மனதில் உள்ளதல்லவே இஸ்லாம். ஏன் இஷ்டப்படிதான் நான் மாற்றி தரலாம். ஏன் இஷ்டமல்ல இஸ்லாம் என்பது? படைத்தவன் எனக்கு சில அறிவிப்புகளை சட்டமாக தருகிறான். குர்ஆன் என்பது என்ன? மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சட்டம். வேற என்ன குர்ஆன்? குர்ஆனை எவ்வளவு எல்லாரும் குர்ஆன் பக்திக்குரியதல்ல, மௌட்டிகமானதல்ல. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற திட்டங்கள், சட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றாங்க. சட்ட திட்டங்கள் அடங்கியது குர்ஆன். இந்த சட்டங்களை நானாக கற்பனை செய்யவில்லை.
நானாக சிந்தித்து சொல்லவில்லை. நம்ம எல்லாம் படைத்த இறைவன் அந்த குர்ஆனை எனக்கு அனுப்புகிறார். அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன். நான் பின்பற்றுகிற குர்ஆனை பின்பற்றுகிறேன். ஆகவே என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். எப்படி ஒரு கான்செப்ட் பாத்தீங்களா? எப்படி ஒரு அடிப்படை பாத்தீங்களா? ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நபி வழி பிரச்சாரத்தை துவங்கும் பொழுது அந்த நேரத்தில் சிவவடிகள் என்று ஒரு ஜட்ஜ், மாவட்ட நீதிபதி, தெற்காசில நீதிபதியா இருந்தார். தெற்காசில மாவட்ட நீதிபதியா சிவவடிகள் அவர் பேரு. அவர் இஸ்லாத்திற்கு வந்தார். குர்ஆன் எல்லாம் நமக்கு விளங்காது என்று ஆளுங்கள் சொல்லிக் கொண்டு திரிந்தார்களே இந்த அஜர்த்துமார்கள், நாம் எல்லாம் குர்ஆனை விளங்க முடியுமா என்று சொல்லும் பொழுது முஸ்லிம் அல்லாத ஒருவர் குர்ஆனை விளங்கி இஸ்லாத்திற்கு வந்தார். அவர் பேரு சிவவடிவேல். அவர் கடைசி வரைக்கும் சிவவடிவேல் பேரை மாற்றவே இல்லை. அவரு சிவவடிவேல் என்பது இஸ்லாத்தில் தப்பான வார்த்தை கிடையாது. சிவப்பு அழகு வடிவு வேறு தானே, நான் ஏன் பேரை மாற்றணும் என்ற ஒரு நல்ல சிந்தனையாளர் அவர். அவர் சொன்னார், இஸ்லாத்திற்கு வந்தார். எப்ப முஸ்லீமாக இல்லாதவருக்கு குர்ஆன் விளங்கியது, அவரால் விளங்க முடிச்சு. எதை பார்த்து நீங்கள் இஸ்லாத்தை வந்தீர்கள் சார்? சொல்லுங்க சார். நான் கேட்டது அவர்கிட்ட. மாவட்ட நீதிபதி எனக்கு தென்காசியில் இருந்திருக்காங்க 30 வருஷம். கேட்டு பாருங்க, எதை வைத்து நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்தீர்கள்? இஸ்லாத்தில் உங்களை ஈர்த்தது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அவர் சொன்னாரு, லக்கும் தீனுக்கும் வலியதி. அதுதான் எனக்கு ஈர்த்தது. லக்கும் தீனுக்கும் வலியதி, உங்கள் வழி உங்களுக்கு, எனது வழி எனக்கு. இதை விட ஒரு தியரி எப்படி இருக்க முடியும் கேட்டார். இதை விட கொள்கை எவ்வளவு அருமையான கொள்கை. அதே உன் வழியை நீ சொல்லு, என் வழியை நான் சொல்றேன். உன் வழியில நான் முக்க வைக்க மாட்டேன், என் வழியில முக்க வைக்காது. சொல்லு, உனது மார்க்கத்தை சொல், நீ விளங்கியதை சொல், எல்லோரும் விளங்கியதை சொல்லட்டும். விரும்பினால் நம்பட்டும், விரும்பாவிட்டால் மறுக்கட்டும். குர்ஆன்ல இருக்குது. விரும்பினா ஏத்துக்க, விரும்பாவிட்டா மறுத்து. சொல்றது கடமை, சொல்லலாம். சில பேர் சொன்னாங்க, நீ என்னதான் கத்துறாலும் சரி எங்களுக்கு வர வேண்டிய கூட்டம் வரத்தான் செய்யும். எங்களுக்கு என்ன பத்தி சொல்றதாக கடமை, எங்களுக்கு வர வேண்டிய கூட்டம் வரத்தான் செய்யும். வந்தா இல்ல, இந்த பொட்டல் போர்ல தர்கா டெஸ்ட் இருக்காரு. அவர் ஒரு விஷயமா விஷயமா சந்திக்க போயிருந்தேன். என்ன சார், தர்கா மக்கள் எல்லாம் வர்றாங்களா? ஆமா, நல்லா வர்றாங்க. கூட்டம் சேருது, கலெக்ஷன் இல்ல. அவர் சொல்றாரு, கூட்டம் நல்லா வர்றாங்க, பக்தியெல்லாம் குறைஞ்சிருச்சு, ஜாலிக்கு வர்றான். அந்த ஜாலியை இவர்கள் பக்தியாக மாற்ற முயற்சிக்கிறார். இவங்க பாருங்க, சிக்கந்தர் தர்கா திருப்பரங்குன்றம், அதை பத்தி நம்ம பேசுறோம். உங்களுக்கு தர்கா கூடாத, நீங்க அதை ஆதரிக்கிறீங்க. தர்காவை ஆதரிக்கவில்லை. இந்த மக்துல் ஜஹான் தர்கா இருக்கு, இந்த தர்காவை நாங்கள் ஆதரிக்கவில்லை. இந்த தர்காவை யாரால் அபகரிக்க வந்தால் அந்த சொத்து முஸ்லீம் போதும் சொல்றோம். அந்த சொத்து முஸ்லீம் போறது. சாராய கடை கூடாதுங்க. அந்த இடம் யார் இடம்? ஒரு ராமசாமி இடம். அவர் இடத்துல அபகரிக்க கூடாது. சாராய கடை சரி என்று சொல்ல வரவில்லை. அந்த இடம் ராமசாமி இடம் என்றால் அப்துல் காதரா அதை அபகரிக்க முடியாது. அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம். லக்கும் தீனுக்கும் வலியதி, உங்கள் வழி உங்களுக்கு, எனது வழி எனக்கு. எனது வழியில் நீ மூக்கை நுழைக்காதே, உலக வழியில் நான் மூக்கை நுழைக்க மாட்டேன். இதுதானே அருமையான கான்செப்ட். அவர் சொன்னார். என்ன ஒரு வார்த்தை இழுத்துருக்கு பார்த்தீங்களா? குர்ஆன் எத்தனையோ வசனங்கள் இருக்கு, அதையெல்லாம் படிக்கவில்லை. ஏதோ படிக்கும் இந்த ஒரு வார்த்தை சுண்டி இருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களுக்கு எத்தனை வார்த்தைகள் குர்ஆன் இருக்கு. இஸ்லாம் சொல்லும் போது மனிதருக்கு இறங்கி அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாமியர்களுக்கு சட்டங்களை சொல்றது. இஸ்லாமியர்களுக்கு சட்டங்களை சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு அழைக்கும். மனிதர்களுக்கு சட்டங்களை சொல்லும் பொழுது யா அய்யுஹன் நாஸ் என்று அழைக்கும். குர்ஆன்ல பாருங்க, மனிதர்களே, நிறைய வசனங்கள் மாதிரி இருக்கு. நம்பிக்கையாளர்களே, நிறைய வசனம் அப்படி இருக்கு. நம்பிக்கையாளர்களே என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு உண்டான சட்டம் என்று பொருள். மனிதர்களை என்றால் யோசித்து பாருங்கள் என்று பொருள், கவனித்து பாருங்கள் என்று பொருள். மனிதனுக்கு தகுந்த சட்டம் இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய பொருள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே என்று பல வசனங்கள் அழைக்கின்றன. மனிதர்களை என்று பல வசனங்கள் அழைக்கின்றன.
சில விஷயத்தை பாருங்க, சில வசனங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நிதானமா அழகா நிதானமா யோசிச்சு பாருங்க. கூட்டத்தை பொறுத்த கூட்டம் கூடுறத பத்தி எங்களுக்கு ஒரு கவலை இல்லை, சொல்றதா எங்க கடமை. சாராயம் குடிக்க கூடாதுங்கிறோம், நீங்க என்னதான் கத்துறாலும் குடிக்கத்தான் செய்வோம். நாங்க என்ன செய்ய முடியும்? எங்களால ஒழுங்க முடியாது. நபிகள் பெருமாள் இஸ்லாத்தை சொல்லி கூட பல கோடிக்கணக்கானவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனாலும் சொன்னார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் யாரு? இறை தூதர்களில் மிக முக்கிய பாட்டுடையவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஆரம்பத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் தான் முதல் மனிதன், முதல் நபி. அவர் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். நூஹ் நபியுடைய காலத்தில் மொத்த உலகமும் அழிக்கப்படுவதாக குர்ஆன் சொல்லுது. நூஹ் நபி காலத்துல உலகத்தை ஃபுல்லா அழிச்சுட்டான். எப்ப? பயங்கரமான வெள்ளப்பெருக்கு வந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நம்ம இருக்கிறது இரண்டாவது பாட்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் நபி வரைக்கும் ஒரு பாட்டு முடிந்தது. அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்தார். வேற என்ன நபி அவ்வளவு காலம் வாழல. ரசூலுல்லாஹி 63 வருஷம் தானே. நூஹ் நபி வாழ்ந்தது போல 950 ஆண்டுகள். ஒரு 50 வயசில் அவர் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் 100 வயசுல ஆரம்பிச்சாரு. 850 ஆண்டுகள் இஸ்லாத்தை பேசியிருப்பார். எத்தனை வருஷம்? 850 ஆண்டுகள் இஸ்லாத்தை பேசியிருப்பார். அவங்க சொல்றாங்க பாருங்க, அல்லாஹ் என்ன சொல்ல பாருங்க, அவர் என்ன கையேந்தினார். அல்லாஹ்வை கூப்பிட்டார். யா அல்லாஹ், யாரு? நபி. நாங்கெல்லாம் ஏமாத்துறோம். நபியின் கால் தூசிக்கு அவுலியாக்கள் பெற மாட்டார்கள். அவுலியாக்கள் கால் தூசிக்கு நாங்க பெறுவோமா? தெரியாது. மறுமையில தெரியும். இந்த மக்தும் ஜஹான் சிறந்தவரா, ஷேகன்னா அவுலியா சிறந்தவரா, குராசா சிறந்தவரா, சித்தாபுரா தைக்கா சிறந்தவரா, பொட்டல் புதவரா, சிக்கந்தர் அவுலியாவா, யார் சிறந்தவர்? நம்ம சாம சிறந்தவரா? தெரியாது. முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி சிறந்தவரா, நீங்க சிறந்தவரா? தெரியாது. முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானியை விட சிறந்த மனிதர் இந்த கூட்டத்தில் இருக்கலாம். எவன் இல்லைன்னு மறுக்கிறாரு. நிச்சயமா நபியோட சிறக்க முடியாது, சஹாபாக்களோட சிறந்திருக்க முடியாது. சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிகளாருடைய தோழர்கள். அதுக்கு அடுத்து வந்த குரு அவரோட அந்தஸ்தை நாம் பெற முடியாது. அதே சமயத்தில் முஹீத்தீன் அந்தஸ்தை நாம் பெற முடியுமா? பெற முடியும். எப்படி? அல்லாஹ் தெரியும். இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் முஹீத்தீனோட சிறந்தவர் இருக்கலாம், மற்றும் ஜஹானோட சிறந்தவர் இருக்கலாம், ஷேகராவோட சிறந்தவர் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்? அல்லாஹ்விடத்து உயர்ந்தவர்கள் யார்? இறையற்றமுடையவர்கள், அல்லாஹ்வுடைய பயமுடையவர்கள். அல்லாஹ்வுடைய பயம் இங்க இருக்கிறது யாருக்கு ஜாஸ்தியா இருக்கு? அது தெரியாது. எனக்கு ஜாஸ்தியா இருக்கா? இங்க இருக்கிறவருக்கு ஜாஸ்தியா இருக்கா? ரோட்ல போயிட்டு அவன் தெரியாது. அப்ப இறையச்சத்தில் உச்சம் இருப்பது நமக்கு தெரியாது. அப்படி சிறந்தவர்கள் இருக்கக்கூடவதற்கே தெரியாது. அவர் சஹாபா பெருமக்களுடைய அந்த சிறப்பு என்பது வேறு. நபிகளாருடைய கால் தூசிக்கு நாம் பெற மாட்டோம். அப்பேற்பட்ட இறை தூதர் ஒரு ஆள் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் நபி. அவர் சொல்றாரு, கவனிங்க, 950 ஆண்டுகள், 900 ஆண்டும் ஒரு 50 ஆண்டும், 950 ஆண்டுகள் வாழ்ந்த நூஹ் சொல்கிறார். அவர் சொல்றாரு பாருங்க, குர்ஆன்ல இருக்குது, அன்னி மக்லூபுன் யா அல்லாஹ், நான் தோற்று விட்டேன் யா அல்லாஹ். குர்ஆன்ல இருக்கு. உங்களுக்கு இந்த வசனம் வேணும்னா இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு என்கிட்ட வந்து கேளுங்க. என்னை சந்திக்க முடியாட்டா எங்க ஜமாத் உள்ளாத கேளுங்க, நான் உன் நம்பரை கொடுத்துட்டு போறேன். எப்படி வசனம் இருக்கு? அல்லாஹ்விடத்தை கையேந்தினார் நூஹ் நபி. சொன்னார், அன்னி மக்லூபுன், நான் தோற்று விட்டேன் யா அல்லாஹ், ஃபன்தஸிர், உதவி செய்வாயா. அப்படின்னா என்ன? என் பேச்சு எடுபடல அப்படிங்கிறார். இத்தனை நூற்றுக்கணக்கான வருஷம் நான் வாழ்ந்தேன், ஒருமையை கேட்க மாட்டேன்ட்டான். கொஞ்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றாங்க, 100 பின்னால கடைசியில பல்லாயிரக்கணக்கானவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இஸ்லாத்தை சொல் என்பதான் இஸ்லாம். யாருமே ஏற்றுக்கல. இப்ப என்ன? ஏற்றுக்கிட்டா உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு என்ன இருக்கு? நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சொல்வது கடமை. சில பேர் பேசுவாங்க, இவங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படிமா போற போக்களே. சொல்றாங்க, எங்களுக்கு வேலையே இல்லையா? எங்களுக்கு வேலையை நபிமொழியை சொல்வதுதான் வேலை. உங்களுக்கு அதுதான் வேலை. சொல்ல போனா ஒவ்வொரு முஸ்லிமுக்கு அதுதான் வேலை.
யோசிச்சு பாருங்க, நான் தோற்று விட்டேன். யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தோற்றாலும் ஜெயித்தாலும் நபி வழியை சொல்வது இஸ்லாமிய சட்டத்தில் உள்ளது. ஏற்பது ஏற்பாடு எங்க கையில இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எல்லா முஸ்லிம்களையும் எடுத்துக்குவோம். சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாத முஸ்லிம் இருப்பீங்களா? இருக்க மாட்டாங்க. மற்ற அரபி மாசாக்கு போகாத, அலிம்ப கூட ஓத தெரியாத முஸ்லிம்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற சூரா தெரியாத முஸ்லிம் இருக்க முடியாது. 85-90 வயசு வயதுள்ள கிழவர் கிழவி வரை இந்த சூரா தெரியும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தொழில் வரும்ல, தொழாதவர்களுக்கும் தெரியும். அந்த சூறாவை பாருங்க. கடைசியில எல்லோரும் கேட்கக்கூடிய வாசகம் அது. உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை சொல்கிறேன், ஆனால் அதை உணராமல் இருக்கிறோம். என்ன வசனம்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான வழியை காட்டு ரப்பே அப்படின்னு அர்த்தம். நேரான வழியை காட்டு. நேரான வழியை காட்ட, நேரான வழி யார்கிட்ட இருக்கு? வேணும்ல. நேரான வழியை அல்லாஹ் காட்ட சொல்றான். எல்லாரும் தொழுகையில ஓதுறீங்க, தொழுகையில ஓதாலும் வீட்டுல ஃபாத்திஹா அப்படி ஓதுறீங்க. ஃபாத்திஹா வீட்டுல ஃபாத்திஹா ஓதக்கூடாது. அதுல குர்ஆன் அந்த வசனத்தை ஓதுறீங்க. அல்லாஹ்வுடைய வசனத்தை எங்கே எப்படி எந்த இடத்தில் ஓத வேண்டுமோ அங்கே அப்படித்தான் ஓத வேண்டும். உங்கள் இஷ்டப்படி எல்லாம் ஓத முடியாது. இன்னா லில்லாஹி என்ற இடத்துல சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் என்ற இடத்துல சொல்லணும், சுப்ஹான் லா இலாஹ அப்படி ஒரு கணக்கு இருக்கு. ஒரு ஹராம செஞ்சுட்டு பிஸ்மில்லாஹ் சொல்ல முடியாது. ஒரு சாராயத்தை குடிக்காம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு சாராயத்தை ஒரு மரம் குடிக்கலாம். குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் இன்னொரு பக்கம் வந்து இவன் முஸ்லீம் ஆயினா ஷைத்தான். ஏன்னா சாராயத்தை இஸ்லாத்தை சேர்க்கல, சாராயத்தை இஸ்லாத்தை சேர்க்க முடியாது. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வார்த்தை. ஒரு ஆள் சொல்றாரு, அதற்கு எங்க அத்தை எங்க ஆப்பா மோதா போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்லணும்? இன்னா லில்லாஹி எல்லாரும் சொல்றீங்கல்ல, அதை விட்டுட்டு ஒரு ஆளு இன்னா லில்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் மோதா போயிட்டாரா அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்களா? சொன்னா ஒப்ப ஜெப்தா தெரியுதா அல்ஹம்துலில்லாஹ்வா? ஏன் எதுக்கு எதை சொல்லணும்னு இருக்கு. என்ன வாங்க சொல்றது? அவ எதற்கு எந்த வார்த்தையை சொல்லணும் ஒரு கணக்கு இருக்கு. ஏன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் கேக்குறீங்கல, யா அல்லாஹ் நேரான வழியை காட்டு. நேரான வழி யார்கிட்ட இருக்கு? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் யாரு? அது யாரோ யோசிச்சு பார்த்தீங்களா? பாருங்க, நான் வசனமா சொல்றேன். இந்த குர்ஆன் வசனத்தை எங்கள் மீது உள்ள கோபத்தில் குர்ஆனை மறுத்து விடாதீர்கள் தயவு செய்து. எங்க பிடிக்காம இருக்கலாம், குர்ஆனை பிடிச்சுதான் ஆகணும். குர்ஆன் பிடிக்காத முஸ்லீம் இல்ல. என்ன வசனம் பாருங்க. யா அய்யுஹன் நபி ஹஸ்புக்கல்லாஹ் வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன். எல்லா முஸ்லிம்களும் சொல்லக்கூடிய வார்த்தை, நபியே உமக்கும் உன்னை பின்பற்றிய முஃமின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவர் என்று சொல்லுங்க. என்ன சொல்லணுமா? ஏதாவது பிரச்சனை ஹஸ்புனல்லாஹ் ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். யார் சொல்லணும்? பிரச்சனை வரும், சிக்கல் வரும், அடிதடி வரும், போர் வரும், வெட்டு குத்து எதுனாலும் நடக்கலாம். நடக்கலாம். ஹஸ்புனல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன் சொல்லு. அவுலியா போதுமானவன் சொல்லிடாத, அப்படி சொல்லிடாத. அவர் போதுமானவன் இல்ல, அவருக்கும் அல்லாஹ் போதுமானவன், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், உங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். அவுலியாக்களுக்கு, ஷேகனாக்கு, மக்துல்ஜஹானுக்கு எந்த அவுலியா எதை சொல்லணும்? ஹஸ்புனல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லணும். யாருக்கெல்லாம்? நபியே உமக்கும் உன்னை பின்பற்றிய முஃமின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன். நபியை பின்பற்றினால் தான் அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லலாம். இதை தூண் நபியை பின்பற்றாத யாரும் அல்லாஹ் போதும் சொல்வதற்கு தகுதி இல்லை. எப்படி சொல்லுவேன்? நான் நபியை பின்பற்ற மாட்டேன், இமாம்கள் பின்னால போவேன், அவுலியா பின்னால போவேன், ஆட்டுக்குடி பின்னால போவேன் அப்படின்னு அல்லாஹ் போதும் பண்ணுவேன். நானா சொல்றேன், உனக்கும் உன்னை பின்பற்றிய முஃமின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன். குர்ஆன் சட்டம் இது. எங்க சட்டமா? ஏன் சட்டமா இது? எங்க தௌஹீத் ஜமாத் சட்டமா? முஸ்லிம் சட்டமா? அல்லாஹ்வுடைய சட்டம். நபியே சொல், உமக்கும் உன்னை பின்பற்றிய முஃமின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன்.
இப்படி சொல்லணுமா? எப்படி பின்பற்றுறது சொல்றேன். இன்னக அலா சிராத்தி முஸ்தகீம் வ இன்னக லதஹ்தி இலா சிராத்தி முஸ்தகீம் வ இன்னக ததுஉஹு இலா சிராத்தி முஸ்தகீம். சிராத்துல் முஸ்தகீம் குர்ஆன்ல நிறைய இடத்துல வருது. அதுல ஃபர்ஸ்ட் என்ன? இஹ்தின சிராத்துல் முஸ்தகீம் இல்லையா? யா அல்லாஹ் எனக்கு சரியான வழியை காட்டு அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இப்படி கேட்டுட்டு என்ன செய்யணும்? இன்னக அலா சிராத்தி முஸ்தகீம், நபியே நீர் சிராத்துல் முஸ்தகீமில் இருக்கிறீர். யாரு சொல்றான்? நபியே நீர் நேரான வழியில் இருக்கிறீர். வ இன்னக லததுஉ இலா சிராத்தி முஸ்தகீம், நீர் சிராத்துல் முஸ்தகீம் பார் அழைக்கிறீர். வ இன்னக லதஹ்தி இலா சிராத்தி முஸ்தகீம், நேரான வழி எது என்பதை செய்து காட்டுகிறேன். நீ நேரான வழியில் இருக்கிறீர், நேரான வழியில் பார் அழைக்கிறீர், நேரான வழி எது என்பதை செய்து காட்டுகிறேன். இந்த கேரண்டி வேற யாருக்காவது இருக்கா? நான் கேட்கிறேன். இந்த கேரண்டி சிராத்துல் முஸ்தகீம்ல இருக்கிறாரு, சிராத்துல் முஸ்தகீமாக அழைக்கிறாரு, சிராத்துல் முஸ்தகீமை செய்து காட்டுறாரு. வேற யாருக்கும் இந்த உத்தரவாதம் கிடையாது. என்ன ஆதார் கார்டு பார்ப்போம். வேற யாருக்கு இந்த உத்தரவாதம் இருக்கு? நபிகள் நாயகம் அவர்களுக்கு மட்டும்தான். வேற யாருக்கும் இந்த உத்தரவாதம் கிடையாது. நபிகள் பெருமானாரை பின்பற்றினால் சிராத்துல் முஸ்தகீம், வேறு எவரை பின்பற்றினாலும் சரி வழிகள். அவர் எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அவுலியாவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அல்லாமாக இருந்தாலும் சரி, சாதாரண லோக்கல் மஸ்தா தர்கா எல்லாம் இந்த உள்ள ஒரு 70-80 வயசாளருக்கு தெரியும். அவர் எப்படி இருந்தாலும் எவ்வளவு அடைஞ்சாரு. அரக்கிருக்கெல்லாம் அவங்க சொல்றாங்க. அரக்கிருக்க நான் கேள்வி சொல்லல. முந்தா நாள் வடகரையில ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. வடகரையில எங்க தெரியுமா? தீவட்டி பாபா அவுலியா. தீவட்டி பாபா, தீவட்டில நம்ம என்ன சொல்லுவாங்க? சரியா தீவட்டி தெரிய திண்ணி பயம். திண்ணி பயம் நான் சொல்லல, இருக்கு. வடகரை பாருங்க. வடகரையில போய் முந்தா நாள் தவுஜவான் பறக்க பக்கத்து ஒரு தரகா இருக்கு. அந்த அடைபட்டு யாரு? தீவட்டி அவுலியா. காட்டு பக்கீர் வழி இல்ல. எங்க? திட்டச்சேரி இருக்கிறார், தஞ்சை டிஸ்ட்ரிக்ட்ல. காட்டு பக்கீர். காட்டு பக்கீர்னா என்ன? காட்டு பிச்சைக்காரன்னு அர்த்தம். திருவோட்ட அவுலியா தெரியுமா? திருவோட்ட அவுலியா நானா சொல்லல, இருக்குது. ஆளுங்கள் பேசிருக்கான். வேணும்னா கேளுங்க. தீவட்டி அவுலியா போய் பார்த்துக்கலாம். காட்டு பக்கீர் வழி இல்ல, திட்டச்சேரி, தஞ்சை மாவட்டம் போய் பார்த்துக்கலாம். இன்னொன்னு என்ன? திருவோட்ட அவுலியா. அப்படின்னா தெரியல. திருவோட்ட யாரு? திருவோட்டம் பண்ணுவாங்க. பிச்சை எடுக்கிற சட்டி, அதுவும் தெரியும். பிச்சை எடுக்கிற சட்டிக்கிற திருவேணி கணக்கு. எதுக்குதான் திரு ஒரு கணக்கு இல்லையா? திருவோட்டு, திருவோடு, திரு தொப்பி, திரு தலப்பா, திரு ஹெல்மெட். இப்ப தர்காவில் இந்த பலாச்சோலாம் கொடுப்பாங்க. திரு பலாப்பட்டி. என்னடா இது? எதுக்கு திரு தேவன் தெரியுவாங்க. திரு குரான்னு சொல்லலாம். இந்த திருடா கிர்னானே விளங்கலாம். திரு என்பது கண்ணியத்திற்குரிய கண்ணியம் சம்பந்தப்பட்ட கேட்பாங்க. திருச்செந்தூர் சொல்றாங்கல்ல ஒரு ஊரை, திருநெல்வேலிங்கிறாங்கல்ல. ஏன் கல்யாணத்தை திருமணம் சொல்றாங்கல்ல, அந்த மரியாதை கரி, அதாவது குர்ஆனுல் கரீம் அல் மக்கத்துல் முக்கர்ரமா அல் மதீனத்துல் முனவ்வரா அப்படி அரபில சௌதிய மக்காவை சொல்லுவாங்க. மக்கத்துல் முக்கர்ரமானா கண்ணியமிக்க மக்கா, மதீனத்துல் முனவ்வரா ஒளிமயமான மதீனா. அது ஓகே. சிறிய ஓட்டிகளோட திருவட்டி கணக்கு பேசி பாருங்க. என்ன திருவட்டாவிலே யாரு கேள்விப்பட்டீங்க? நீங்க எல்லாருக்கும் தெரியும். யார் தெரியுமா? நாகூர் தர்காவில் அடங்கியிருக்கக்கூடிய ஷாவுல் பாதுஷா அப்படின்னு நான் சொல்லல. நானா சொல்றேன். ஜமாலின்னு ஒரு ஆலிம்சா இருக்காருல்ல, அந்த ஆலிம்சா போன வாரம் பேசிருக்காரு. நான் போன வாரம் தான் நான் கேட்டேன். அவர் எப்ப வச்சாலும் தெரியாது. திருவோட்ட அவுலியா, அந்த திருவோட்ட அந்த அவுலியா வச்சிருந்தாராம். நிறைய இப்ப ஆயிரக்கணக்காக பசின்னு வந்தாங்களாம். அது வந்து எடுத்து கொடுத்துட்டே இருந்தாங்க. அதனால அந்த திருவோட்ட அவுலியா நாகூர் தர்கா. இந்த மனிதனுடைய புத்தி எங்க போயிட்டு தெரியுமாங்க? அதாவது ஒரு இடத்தில் அல்லாஹ்வை உச்சமாக வைப்பார்கள். ஒரு இடத்தில் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அடிமைகளை வைப்பார்கள். அடிமைகளை. இதற்கு பெரிய ஆதாரம் வேண்டாம். ஆதாரம் நான் பெருசா சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆதாரத்தை சொல்லட்டா? நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க.
அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே. கேள்விங்களா? நாவல் பாட்டு இங்க வந்து முதி படிச்சிருக்காரு. அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே. அருமையான வாசகம் இது. ஆழமெல்லாம் அழகாய் படைத்தோனே, அண்ணல் நபியை தந்தோனே, அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே. நல்ல கருத்து, ஜாலியா படிச்சுக்கலாம். அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே. மழையை தருபவன் அல்ல. மழையை தருவது யாரு? எல்லாருக்கும் தெரியும். மக்கத்து காவிர்கள் சொன்னது சும்மா இல்ல. வலையின் வானங்களை படைத்தது யார்? பூமியை படைத்தது யார்? வானங்கள் மழையை தருவது யார் என்று நபியே இந்த மக்கத்தில் வாழக்கூடிய கேட்டுப்பாரு. அல்லாஹ் எவன் சொன்னா? அபூஜையில் சொன்னாங்க, நபிகள் ஒழித்து கட்ட வேண்டும் எந்த காவிலும் அறிந்தாலும் அத்தனை காவிலும் சொன்னார்கள், வானத்திலிருந்து மழையை தரக்கூடியவன் அல்லாஹ். குர்ஆன்ல இருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மழையை தரது யாருன்னு கேளு, அல்லாஹ். பின்ன ஏன் சிறையில போய் நிக்கிறீங்க? இதை எதா அல்லாஹ் கூட்டு போகும். அன்பிற்குரியவர்களே, அந்த வசனத்தை மீண்டும் சொல்கிறேன். வலையின் சார்த்தம் மனக்கலத்த சமாவாக்குவதால் மண் நன்சரமின சமா. வானங்களை படைத்தது யார்? பூமியை படைத்தது யார்? வானத்திலிருந்து மழையை பொழிய செய்பவர் யார் என்று மக்காவில் வாழ்ந்த காவித்தை போய் கேளு. நிச்சயமாக அல்லாஹ் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தான் மழையை தரக்கு நம்பது யாரு? மக்கள். நீங்க நம்ம என்ன சொல்றது? மக்காவில் சொன்னான். இந்த கருத்தை நான் ரொம்ப பாட்டா படிக்கிறேன். அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே. இதான கருத்து சொல்றது. அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே, ஆழமெல்லாம் ஆகாய் படைத்தோனே. அதை இலக்கியமாக கவிதை வடிவில் படிக்கிறார் ராகுல் ஹனீஃபா. படிச்சிருக்கிறார். படிச்சல அந்த அளவுக்கு அல்லாஹ் உச்சமா வச்சிருக்காருல. அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா அல்லாஹ் இன்னொரு அவுலியா அல்லாஹ் போல இன்னொரு பாட்டு நான் சொல்ல உங்களுக்கு வழங்கும். எப்படி படிச்சிருக்கான்னு பாருங்க. அருள்மழை பொழிய வேண்டும் ஐயா. ஐயா அப்படிங்கிறாரு. ஐயானாலே யாரோ ஒரு மனுஷன் சொல்ல போறாரு. அருள்மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா, உங்கள் கருணை எனக்கு வேண்டும் ஐயா, நாங்கள் மற்றது எல்லாம் போதும் ஐயா, நீர் எங்கே 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 நாகூர் மீதானே உன் வாசல் தேடி. அப்படியா எப்படி உட்காந்துவோம்? இதெல்லாம் ஒரு காலத்தை கேட்டோம்ல, நிறைய ஆட்டோம்ல, தெரியல. மார்க்கம்னா என்னன்னு ஆலிம் சாக்கள் தெரிஞ்ச சொல்ல வேண்டியதானே. அதே இந்த பாட்டுல வந்து 30-40 வருஷம் இருக்கும். அப்போ ஆலிம் என்ன செஞ்சுட்டு இருந்த? இது என்னடா பாட்டு? இது மழையை போய் நாவல் தரவாத கேட்கிறாரு. திருவட்ட அவுலியா. இதெல்லாம் எவ்வளவு ஃப்ராடு, பொய், பித்தலாட்டம். நீனாக ஒரு மதத்தை எடுத்து செய், அது கண்டுக்க மாட்டோம். இஸ்லாமிய பேர்ல வரக்கூடாது. நீங்க செய்திய இந்து மதம் இருக்கு, அது அவங்க மதம். கிறிஸ்தவ மதம் இருக்கு, அது அவங்க மதம். இஸ்லாமிய மார்க்கத்தில் மதத்தில் நீ ஒண்ணு சொல்ல முடியாது. இஸ்லாமிய மார்க்க சாய பூசால மக்கும் ஜஹான் அவுலியா சாயம் பூசல, அவுலியா சாயம். சுபஹான் அல்லாஹ்ங்கறத சுபஹான் ஓதுன்னு சாயம் பூசலாம். அல்பாத்தியா சூரால மைத்தில் அல்பாத்தியான ஆக்குறான். இஸ்லாமிய பேரில் ஃப்ராட் பண்றது இது. அவரால் வேற மதத்தை சொன்னால் அதுக்கு நாங்கள் வரமாட்டோம், சொல்லுவோம். அதை நாங்கள் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இஸ்லாமிய சாயம் பூசல் எங்க ஒன்னே ஒட்டிய யானை கிடைக்கல, என்னாச்சு? அப்பவும் விட மாட்டோம், நாங்கள் விட மாட்டோம். ஒரு ஆளுசா நீங்கள் என்ன சொன்னால் நாங்கள் விட மாட்டோம். என்ன இதுல என்ன இருக்கு? எங்களுக்கு என்ன நஷ்டாது? ஒரு தப்ப கூடாதுன்னு சொல்றோம், நாங்க செய்யத்தான் செய்வோம். சீரழிஞ்சு அர்த்தம். எனக்கு என்ன யானை கிடைக்கிற இப்ப என்னாச்சு? ஒட்டம். யானை ஒரு காலத்துல அல்லாஹு அக்பர். இப்ப யானை போனாலும் பரவாயில்ல. ஒரு 8 வயசு 10, 15, 20 வயசுல எல்லாம் தெருவில் தரகாலாம் விஷயத்தை எல்லாம் முடிஞ்சு என்ன நிறைவேற 5,000 10,000 ஏற்கனவே 5,000 ஒரு முடிச்சிருப்பாங்களே. அதுல அடிக்கிற கூத்து உருசு, அதுல அடிக்கிற மோரு. இன்னைக்கு யானை வீசலாம், யானை வீசலாம் வராங்களா? என்ன யானை வீசலாம்? அது என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் என்னைக்காவது யானை வீசலாம் சொல்லிட்டாங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படி சொல்லலாம்.
யாருக்கு சலாம் படிக்கிய அது எவ்வளவு மோசிப்பு. அதை தொட்டவங்க நேரம் பத்தாது, விஷயத்துக்கு வந்துடுவோம். 5 உருசு. உருசுனா என்னது? உருசுனா என்னது? உருசுங்கிற அரபுல கிடையாதுங்க. உருசுங்கிற வார்த்தை அரபுல கிடையாது. அரூஸ் இருக்கு, நல்லா கவனிச்சுங்க. அரபுல என்ன இருக்கு? அரூஸ். அரூஸ்னா யாரு? புது மாப்பிள்ள. யாரு புது மாப்பிள்ள? உருசு எடுக்கும் பொழுது நம் கனோமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளை போல தூக்கிவிடு என்று கவலையை நல்லவர்களுக்கு சொல்லப்படும் சொன்னவர் நபிகள் நாயகம். அரூசா என்ன? புது மாப்பிள்ள. அந்த அரூசுக்கும் உருசுக்கு என்ன சம்பந்தமே தெரியல. அதுல என்ன கூத்து, என்ன கும்மாளம், என்ன ஆட்டம் பாட்டம். அப்புறம் என்ன செய்வோம்? ஒட்டகம் வரலாம்ல. யாரு இது கொடிய கொண்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால எங்க தெருவுல யாரையில கொடி எடுத்து வந்தாங்க. 10,000 ரூபாய் தானீங்க தெருவு எடுத்து வந்தாங்க. நான் தற்செயலா தெருவில வந்து நிற்கிறேன். அங்க எங்க சொந்தக்கார பொம்பளை தான். என்ன தெரியுமா? அப்படிதான் போல சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? என்ன எங்க யானை கொடிய பார்க்கலாமா? தெருவுல நிக்காத வருது பார்க்கலாமா? தெருவுல நாய் பண்ணின்னு பாக்குறேன். பார்க்கிற என்னடா இருக்கு? சாராய கூட சாராய பார்க்கறதுமா தப்பு. இந்த கூத்தடிக்கிற எவ்வளவு பெரிய பார்க்கிறோம். தர்கா பார்க்கறதுமா தப்பு. பார்த்தே சொல்ல முடியும். சாராய குடிக்க கடையில போயினா கூடாதுன்னு சொல்ல முடியும். புதிய பத்தியா? அது மட்டும் இல்ல, எங்க கூட்டத்தை பாத்தியா? யார் சொல்றான்? அதே எங்க சொந்தக்கார பொம்பளை தான். அந்த அம்மா இறந்து வச்சு. அவன் வயசு அவங்களுக்கு போன இருந்தாலும் 100 வயசு தாண்டி. அந்த அம்மா இறந்து வச்சு. எங்க கூட்டத்தை பாத்தியா? எவ்வளவு கூட்டம். கூட்டத்தை வச்சா இஸ்லாம். அப்பதான் சாயங்காலம் பஸ் ஸ்டாண்ட் வைப்பாரு. திருநாள் பஸ் ஸ்டாண்ட் வைப்பாரு, இங்க வைப்பாரு. சினிமா கூட பார்த்து ஈஸியா வைப்பாங்களே கூட்டம். கூட்டத்தை வச்சு இஸ்லாம் கிடையாது. சரி பெரியம்மா எங்க போறேன்னு கேட்டேன். 10,000 கொடி இருக்கலாம். ஆமா, எங்க போறீங்க? கொசுறு கொடி இருந்தா கொசுறு கொடி ஒரு அலகம்புரம் வச்சுட்டு போவாங்கல்லங்க. ஒரு சின்ன கொடியா வச்சு 10,000 அப்படி குத்தி குத்தி கட்டுவாங்கல்ல, அதை கட்டுறதுக்கு போறேன். எதுக்குமா? மருத்துவ ஜஹான் என் கனவுல வந்தாகா. சரி என்ன சொன்னாகா? 10,000 கொடி பின்னாலே போய் இந்த கொசுறு கொடியை போய் அங்க போய் தட்டி கட்டிட்டு வா. நீ நினைச்சே நடக்கும் அப்படின்னாரு. அப்படியா? ஆமா. மக்தூம் ஜஹான் ஏன் கனவுல வந்தாங்க. மக்தூம் ஜஹான் ஏன் கனவு வந்தாங்க. என்ன சொன்னாங்க? உன்னை மட்டையால சாப்பிட சொன்னாங்க. சத்தவா? இது கனவு ஒரு ஆதாரமா? மெண்டலான மாதிரி கூட கனவு வரும், மண்ணை இடிக்கிற மாதிரி கனவு வரும். இதெல்லாம் ஒரு ஆதாரம் வச்சிருக்காங்க பாருங்க. அன்பிற்குரியவர்களே யோசிச்சு பாருங்க. மக்கத்து காவலர்கள் சொன்னார்கள் என்ன? வானத்திலிருந்து மழை வருகிறான் என்று. அதே பாட்டுதான் அவன் மழை வடிவார் ரஹ்மான் என்று சொல்றாரு. அதே ஆளுத எவனோ கவிதையோட ஒண்ணு. இந்த கவிஞனும் அரைக்கற்கனா இருப்பான், படிக்கிறவனும் அரைக்கற்கனா. அவன் மழை மொழிய வேண்டும் ஐயா. எங்கள் அல்லல் நீங்களே படுமாறு போயிடலாம். ஏன்னா இஹ்தினஸ் முஸ்தகீம் நீ கேட்கிற, நேரான வழியை காட்டு அப்படிங்கிறிய. நேரான வழி காட்டு ரசூலுல்லாஹ் இல்ல. யா அய்யுஹன்னபி ஹஸ்புக்கல்லாஹு வ மன் இத்தபஅக. மீண்டும் அந்த வசனம், நபியே உமக்கும் உன்னை பின்பற்றிய முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன் என்று சொல். அல்லாஹ் போதுமானவன். ஃபத்தகுல்லாஹ யா உல் அல்பாபில் லதீன ஆமனு. இந்த வசனம் பாருங்க. இறை நம்பிக்கை உள்ள புத்திசாலிகளே அல்லாஹ்வை பயப்படுங்கள் எப்படி சொல்லலாம் பாருங்க. அல்லாஹ் இறை நம்பிக்கை முக்கியம், இறை அச்சம் முக்கியம், அறிவு முக்கியம். அறிவு நான் வச்சுக்கிறேன். அறிவு இருந்தா செய்ய மாட்டீங்க. யோசிச்சு பாருங்க. சில பேர் கேட்கலாம், நீங்க எப்படி சொல்றீங்க? அந்த ஆலிம்சா தான் அதை செய்யுங்கிறாரு, ஆலிம்சாக்களே அப்படி செய்யறாங்களே, இது ஒரு ஆதாரமா? ஆலிம்சாக்கு செஞ்சாங்க ஹிஜ்ரியலாம். ஒரு ஆலிம்சா வெளியே போய் சாக்கடை விழுந்தாரு, ஆலிம்சா விழுந்தாரு பொது பொது விழுவியா? இதான் ஆதாரம். நீ சொல்ல மாட்டே ஆலிம்சா பார்த்து போற கண்ணு என்ன பிறடலே அதை பார்த்து போவது தெரியல. ஏன்? அவர் விழுந்தது சாக்கடை, சந்தனம் அல்ல. சந்தனத்தில் என்னது? குர்ஆன் சந்தனமானது, நபிவழிகள் சந்தனமானது. அவ்விரண்டை தவிர மற்றவை சாக்கடை. அமாலா பாடல் ஹத்தையில் அல்லலாம். சத்தியம் இதுதான் என்று ஆன பிறகு மற்றவை வழிகட்டை தவிர வேற என்ன? குர்ஆன்ல வசனம் வழங்குதா? வசனம்
சத்தியம் இதுதான் ஆயிடுது. எது சத்தியம்? அல்லாஹ் சொல்றது சத்தியம், அவன் தூதர் சொல்றது சத்தியம். சத்தியம் இதுதான் என்று ஆன பிறகு அதற்கு பிறகு இருப்பது வழிகட்டை தவிர என்ன? சத்தியம் வரையறுக்கப்பட்டது, சட்டங்கள் வரையறுக்கப்பட்டது, திட்டமிடப்பட்டது. அசத்தியம், பொய்கள், வழிகேடுகள் திட்டமிடாத தார்மாரானவை, ஏருக்கு மாறானவை. பொய்களும் புரட்டுகளும் ஏமாற்றுகளும் இஸ்லாத்தின் பெயரா சொல்லாங்க. நீனா சொல்லிட்டு போ சட்டம்னு இஸ்லாத்து. இப்ப நாங்க மீட்டிங் போடுறதுக்காக வரிஞ்சு கட்டிக் கொண்டு நம்ம போஸ்ட் அடிச்சா நம்ம பெரிய போஸ்ட் அடிக்காம அடிய உரைத்தான் பாவம், எங்களுக்கு பாவம். நீங்க அதிகமா போஸ்ட் அடிச்சீங்கன்னா இதுக்கு மேல எங்களுக்கு வேலை கூட வேற ஒண்ணும் இல்லை. எங்க பிரச்சாரம் மீண்டும் மீண்டும் சொல்லுவோம், சாவு வரையும் விட மாட்டோம், செஞ்சுட்டே இருப்போம். வழிகேடுகள் பெருக பெருக அதை ஒழித்து கட்டக்கூடிய மக்கள் பெறுவார்கள். அந்த நம்பிக்கை இருக்கிறது. சொல்ல மக்கள்கிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இவ்வளவு பிரச்சாரத்தை மேற்கொண்டார். எவ்வளவு பெரிய பிரச்சாரம், இத்தனை பிரச்சாரம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு அடி வெட்டு குத்து உயிர் வர அளவுக்கு மனித புத்தி இருக்க. சில நேரங்கள்ல அறிவு சிந்திக்காது. இறை லட்சம் இருக்கணும், இறை நம்பிக்கை இருக்கணும், அறிவு இருக்கணும். அறிவு சில நேரத்தில் சிந்திக்காது யாருக்குமே. அறிவாளி கூட சில நேரத்துல மனத்திரமா செஞ்சு வருவான். சஹாபாக்கள் மக்காவிலே ஒன்று மதீனாவில் பார்க்கிறாங்க. என்ன தெரியுமா? அது மரம், ஜண்டா கொடி மரம்ங்கிறாங்க. கொடி இந்த யானையை சொன்ன, இந்த யானையை தூக்கிட்டு வராங்கல்ல, அதே மாதிரி இப்போ ஒட்டகம் தூக்கிட்டு வராங்கல்ல. நானே சின்ன பிள்ளையில யானை தர்கா வேலையெல்லாம் முடிஞ்சு 10 மறுநாள் வரும், தெரு தெருவா வரும். யானை லத்தி ஓடும். அதை விட்ட பாடம் இருக்கு. என்ன அந்த லத்தில போய் மிதிச்சா யானை லத்தி விட்டையில மிதிச்சா பறக்கத்து. என்ன பறக்கத்து? முடி வளருமா. யானை லத்தில மிதிக்கிறதுக்கு முடிக்கிற சம்பந்தம் இருக்கு. எங்களையும் மிதிக்க சொல்லுறாங்க. இம்மா மாதிரி போய் மிதிதான் நல்ல முடி வளர்க்கும். யானை லத்தி அது மட்டும் இல்ல, அப்புறம் ஒரு ஊடா நிற்கும், பிச்சை எடுப்போம் யானை. அப்புறம் இந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு அது துணிக்கையில நம்மள துருஸ்கை துணிக்கை, அதுல தண்ணியை ஊற்றி புளிச்சு ஒரு அடி அடிக்கும். அப்படி அடிச்சா அப்போ ₹1 இருக்கு. புளிச்சு அடி ஏன் மேல பட்டுதான், ஓ மேல பட்டுதான். நம்ம அம்மா குழந்தைக்கு அடிய அந்த எங்க இந்த தர்கா மேல ஒரு குருட்டு பக்தி ஏற்பட்டு, அந்த கொடி மேல குருட்டு பக்தி ஏற்பட்டு, அதுக்கு மேல அந்த யானை துணிக்கையோட பக்தி போய் நிற்கிறாரு. துணிக்கையில பறக்கத்தா இருக்கும், மூக்கு சளியில இருக்கும், மூக்கு சளி அது பறக்கத்தான். இப்போ ஒட்டகத்துக்கு என்ன செய்ய போற? நல்ல ஒரு பஞ்சு எடுத்து ஒட்டகம் தடவை. என்ன புத்தி இது? இஸ்லாம் எவ்வளவு சிந்தனைக்குரியது, எவ்வளவு யோசனைக்குரியது, அருவருப்பானதை வெறுக்கக்கூடியது இஸ்லாம். சுத்தத்தை கடமையாக்கியது இஸ்லாம். சுத்தம் தொழிலைக்கு ஒரு செய்தி சுத்தம் தானே. உலகத்துல எந்த மதம் இப்போ சுத்தத்தை சொல்லியிருக்காங்க. கௌதமிங்கிற ஒரு நடிகை, கௌதமி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால குமுத பத்திரிகையில பேட்டி கொண்டார். நம்ம நடிகை, உங்களுக்கு பிடித்தது எதுன்னு கேட்கலாம். பிடித்தது எது? எனக்கு பிடித்தது இஸ்லாம் என்பதற்கு ஒரு முக்கியமான விஷயம் பிடிக்கின்றது. என்னது? யூரின் வைத்து கழுகிறது, சுத்தம் பண்றது. இதுவரை எந்த மதத்தையும் நான் பார்த்ததில்லை. ஒண்ணுக்கு போயிட்டு கழுவதுகளை சட்டம் வேற இந்த மாதிரி இருக்காது. ஒண்ணுக்கு போயிட்டு கழுவாட்டம் நரகம் இருக்கா? கபர்கள் இருந்தது. என்ன காரணம்? அவர் ஒன்றுக்கு 2 கழுகாமல் இருந்தார். சொல்றாங்களே, எப்படி சட்டமாக்கி இருக்க சுத்தத்தை? மனிதனுடைய புத்தி என்ன சில நேரங்கள்ல சிந்திக்க மறந்துடும். இந்த ஜெண்டா கொடி இருக்குல்ல, ஜெண்டால உருதுல ஜெண்டாப்பாங்க கொடிய. இந்த கொடி இருக்குல்ல, இந்த கொடி இந்த மரத்துல பத்து இருக்குல்ல, மரத்துல இந்த சேகராஜர் 5-6 கொடி ஏற்றும்போது ஒரு மரம் தெரியுமா? சில வருஷங்களுக்கு முன்னால அவங்க ஏன் இந்த மரத்தை காப்பாற்றலாம் கேட்டா, அந்த மரம் விழுந்தத யாரு மேலையும் பலன் இல்ல, அதை அவரையே காப்பாற்ற. எப்படிலாம் பேசலாம் பாருங்க. தாக்கிய சுனாமி தடுக்காத அவுளியாக்களும் நாகலோவை பேசுறேன். தாக்கிய சுனாமி தடுக்காத அவுளியாக்களும் நாகூர் தலைகால ஒண்ணு செய்யல. சுனாமி
வேளாங்கண்ணி சர்ச்சைன்னா ஒண்ணு செய்யல. இதான் அளவுகோல். கற்பனை பாருங்க, ஒரு முஸ்லிம் இந்த மாதிரி கேட்கக்கூடாதுங்கிற. அதே முஸ்லிம் அல்லாத கேட்கட்டும், அவன் நம்பிக்கை, அவன் இஸ்லாம். நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நபிகள் பெருமானார் நேர்வழி இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய குர்ஆனை ஏற்றாக வேண்டும். நபி வழி நடந்தால்தான் அல்லாஹ் போதுமா என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட இஸ்லாத்துல சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். அதான் கடைசி. லாத் அன்வாத் அறுபது லாத் அன்வாத்னு ஒரு மரம். நம்மளோட வாழமலைக்கா மரம், பூவரச மரம், வேப்ப மரங்கிறாங்கல்ல, இது மாதிரி அன்றைய காலத்துல இருந்து 1500 வருஷம் முன்னால இப்ப மரம் இல்ல. அப்ப லாத் அன்வாத்னு ஒரு மரம் பெரிய ஆலமரம் மாதிரி. அந்த மரத்தில் மக்கா மதீனா அந்த ஏரியாவில் வாழ்ந்தவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, வெளியூருக்கு போறதா இருந்தா அந்த மரத்தடியில இருந்துட்டு தான் போவாங்க. கொஞ்ச நேரம் மரத்தடியில் இருந்து அப்படி போறது. வெளியூர்ல இருந்து வரும்பொழுது அந்த மரத்தடி கிட்ட நின்றுட்டு போவாங்க. போகும்பொழுது போன காரியம் நன்றாக நிறைவேற வேண்டும் என்பதற்காக. வரும் பொழுது அதே மரம் தொட்டா வீட்டுல கஷ்டம் வரக்கூடாது. மரத்தின் நீங்க நம்பிக்கை இருக்கா? இத சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட், இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா? மனிதனுக்கு அவனை அறியாமல் நம்பிக்கை இந்த மாதிரி வரும். நமக்கே தெரியாது. நம்ம வீட்டுல போட்டோ எடுக்க, போட்டோ பாப்பா போட்டோ, அத்தா போட்டோ, அம்மா போட்டோ, நிறைய போட்டோ வச்சிருப்பிய. இன்னைக்கு அதுக்கு மதிப்பு இருக்காது. இன்னைக்கு அதுக்கு மதிப்பு இருக்காது. அத்தா இறந்த பிறகு, அந்த தாத்தா இறந்த பிறகு அந்த போட்டோக்கு மதிப்பு வரும். பாட்டி சும்மா இருக்காது. பாட்டியே நம்மளோட நல்லப்பா நல்லா போமாங்கல்ல பெத்தா, அவங்க சும்மா இருக்காது. ஏதாவது கவலை வந்தா அவங்க தாத்தா போட்டோவை காணும், அந்த போட்டோவை பார்த்துட்டே இருப்பாங்க. மதிப்பு. சரியா? ஏதாவது வீட்டுல சண்டை வந்துச்சு வைங்க, அந்த போட்டோவை எடுக்கும். நீங்க பேசாம போய் சேர்ந்துட்டு புருஷன்ட்ட போட்டோ இருக்க புருஷன்ட்ட நீங்க பேசாம போய் சேர்ந்துட்டு நாங்க என்ன கஷ்டப்படுறோம் தெரியுமா, நீங்க வந்து என்ன கூட்டு போங்க. போட்டோவுக்கு மதிப்பு இருக்குதான். போட்டோவை சொல்லி அழுவும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவப்படுத்தி நபிகள் இருகூறாக கிழித்தெறிந்தார்கள். ஏன்? இந்த புத்தி வந்துடும். அந்த போட்டோவை பேச ஆரம்பிச்சிருவான். இது போல மக்காவில் வாழ்ந்தவர்கள் லாத் அன்வாத் என்ற மரத்தை போய் பறக்கத்திற்கு வச்சான். அதுக்கு சக்தி இருக்கு வச்சான். ஒரு மண்ணு கிடையாது. இந்த தரைக்கு என்ன சக்தியோ அதே சக்தி தான் கபருக்கு இல்லைங்கிறீங்களா? எல்லா கபரா இருந்தாலும் சரி. கபரம் முஸ்லிம் சொல்லிட்டோம். எனக்கு வந்து பேசுறாங்க ஒரு ஹதீஸ், எந்த கபரையும் தரைமட்டமாக விடாதீர்கள். இது என்னுடைய கூத்தல்ல, ஜமாத்துடைய வார்த்தை அல்ல, நபிகளுடைய கட்டளை. எங்க கட்டளையா இது? எங்களை கோரிக்கை தர்கா உடைக்க நாங்களா சொல்றோம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்படி ஹதீஸ் இருக்கா இல்லையான்னு இது எங்க இருக்குன்னு வந்து கேளு. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுஜஸ்ஸிஸல் குபூர், கபர் பூசப்படுவதை தடுத்தார்கள். கபரை பூசக்கூடாது. வாய் யுக்தபா அலைஹா, கபரின் மீது எழுதக்கூடாது. எப்படி? மக்தும் ஜஹான், ஷஹர் அவுலியா, திராப் சைபுல்லா, எதுக்கு எழுதுறாங்க? என்ன தனிப்பட்ட விஷயத்த யாருக்கு? பொதுமையவாதியாக்கு. பொதுமையவாதி போ. அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் முஃமினீன் சொல்லு. அவர் பூசப்போடு அடித்து நொறுங்க சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க சொல்லலையா? ஒரு ஆலிம் பேசுறான், அவர் உடைச்சிருக்கா? நான் எப்படிதான் உடைக்க முடியும்? இஸ்லாமிய ஆட்சி இருக்கா? நான் இந்த ஜனாதிபதியா? உடைக்க முடியாது. சொல்லலாம். சாராயக்கடை கொளுத்தப்பட வேண்டும். கொளுத்து பார்ப்போம், கொளுத்த முடியாது. சொல்லலாம். கொளுத்த முடியும். நம்ம கையில சக்தி இருக்கு, ஆட்சி நம்ம கையில இருக்கு. ஆட்சி இருந்தால் பத்தாது, இஸ்லாமிய ஆட்சியா இருக்க வேண்டும். அவ்வளவு மோசம் கபரை அடிச்சு நொறுக்குதான் சொல்றாங்க. இப்படி ஹதீஸ் இருக்கா இல்லையா? பூசப்படக்கூடிய ஒரு ஆள் கபர் என்று சொன்னால் எப்படி 7 வருஷம் 10 வருஷம் படிச்சான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு எனக்கு விளங்குறது 7 வருஷம் படிச்சு 10 வருஷம் படிச்சு கொடுத்துருக்கான். அவனுக்கு விளங்கல. கபர் என்று சொன்னால்
உள்ள உள்ளதான் கபரு, மேல உள்ளது கபர் இல்ல. ஏனென்றால் ஒரு மையத்தை கபர்ல அடக்க மாட்டேங்குன்னு சொன்னா உள்ள அடக்கிறோமா வெளியே அடக்கிறோமா? உள்ளதான் அடக்கிறோம். அவ கபருங்கிறது உள்ளதான். லாஜிக், தர்க்க ரீதியா சொல்றாரு. இது உங்களுக்கு லாஜிக்கா தெரியுதா மதத்தனமா தெரியுதா? மதத்தனம் நான் சொல்றேன் எப்படி பாருங்க. கபர் ஜியாரத்துக்கு போறோம், உள்ளுக்குள்ள போய் சுத்திரியா வெளியே சுத்திரியா? வெளியே பாக்குறேன் கபருக்கு வெளியே நிற்கிறேன். வெளியே உள்ள மேல எல்லாமே கபரு. ஒரு வீடுனா சிலர் பட்டுள்ள வீடா, ஜன்னல் பட்டுள்ள வீடா? ஜன்னல், கதவு, வாசலை, கக்கூசம் எல்லாம் சேர்ந்தாடா வீடு. தாத் அன்வாத் என்று ஒரு மரம், அந்த மரத்தை சஹாபாக்கள் மக்கள் பார்க்கிறார்கள். எவ்வளவு தீவிரான மார்க்கத்தை ஏற்று நபிகள் பெருமானார் பின்னால் வந்த சஹாபாக்களுக்கு புத்தி போது எப்படி போது? தாத் அன்வாத் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இருக்கு. நம்மளுக்கு அதனால மரம் இல்லையே. யாரு கவலைப்படுறா? சஹாபாக்கள் நபிகளிடத்தில் பாடம் வைத்த சஹாபாக்கள் மக்கள், இஸ்லாத்திற்காக உயிர் கொடுக்க வந்த சஹாபாக்கள் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளவு சொத்தலாம் வேண்டும். இவ்வளவு போயும் கூட அந்த தாத் அன்வாத் என்ற மரத்தை பார்த்துட்டு இது போல முஸ்லிம்களுக்கு மரம் இல்லையே ரசூலுல்லாஹ் வர்றாங்க. யார சொல்லலாம்? இஜா அல்லனா தாத் அன்வாத் கபாலஹு தாத் அன்வாத். யார சொல்லலாம்? அவர்களுக்கு தாத் அன்வாத் என்ற மரம் இருக்கிறது, அது போல எங்களுக்கு ஒரு மரத்தை ஊட்டித்தாருங்கள். மரத்தை நடுங்க. ரசூலுல்லாஹ் வச்ச மரம் நாங்க இப்பவும் இல்லை. அந்த மரத்தை நாங்க வந்து இழப்பாருவோம் இல்ல, அந்த மரத்தை நாங்க நம்பிக்கை வைப்போம் இல்ல. மனித புத்தி என்னன்னா தனக்கு முன்னால ஏதோ வேணும்னு நினைக்கிறான். பள்ளிவாசல ஒரு பிள்ளைவாசம் இருக்கு, அவன் என்ன வேணும்? ஒரு தர்கா இருக்கணும், ஒரு கபர் இருக்கணும், ஒரு மரம் இருக்கணும், ஒரு செடி இருக்கணும், ஒரு கொடி இருக்கணும், என்ன ஏதாவது வேணும் அந்த நினைப்பா போகுது. சஹாபாக்கள் நினைத்தார்கள். அதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். எங்களுக்கு அதுபோல மரத்தை தாருங்கள். ரசூலுல்லாஹ் கூடாது சிம்பிளா சொல்லல, அதான் என்னப்பா அப்படி சொல்லல, உச்சத்தை பேசுகிறார்கள். உச்சகட்டம். இது என்ன ஒரு கேள்வி? உங்க கேள்வி இஜால்லனா இலாஹன் கமாலஹு ஆலிஹா என்று மூசா நபியிடத்தில் அந்த கூட்டம் கேட்டது. மூசா நபியை பின்பற்றக்கூடிய கூட்டம் மூசா நபி கேட்டது. எப்படி கேட்டது? இஜால்லனா இலாஹன் கமாலஹு ஆலிஹா, அவர்களுக்கு இந்த பசுமாடு கடவுளாக இருப்பதை போல எங்களுக்கு ஒரு கடவுளை கொண்டு வரும் மூசா என்று கேட்டார்கள். எதுல இருக்கு? குர்ஆன்ல இருக்கு. இப்படி வசனம் குர்ஆன்ல இருக்கு. வேணும்னா வீடு உள்ள கேளுங்க, எடுத்து போறேன், இல்ல போன் நம்பரை தர்றேன், நான் ஒரு நாளைக்கு பகல்ல கேளுங்க, அந்த வசனத்தை பார்த்து எடுத்துறேன். எடுத்தா ஒத்துக்கிடுங்க, எது தரல அடுத்த போய் சட்டை பிடிங்க. என்னதான் போச்சுலாம் கேளுங்க, என்னதான் பிராணம் கேளுங்க. எடுத்தா ஏத்துக்கிட்டா போதும், நடந்தா போதும். எப்படி இருக்கு? இஜால்லனா இலாஹன் கமாலஹு ஆலிஹா. மூசா நபியிற்கு அந்த கூட்டம் கேட்டது. எப்படி கேட்டது? அவர்களுக்கு காளை மாடு இருக்குல்ல, காளை மாடு, காளை மாட்டை கண்டு காளை மாட்டின் கன்றை கடவுளாக ஆக்கிக் கொண்டார்கள். அது போல மூசாவே எங்களுக்கு ஒரு கடவுளை தா. காளை மாட்டை கடவுள்னு சொல்றாங்க. சொன்னது யாரு? மூசா நபியை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள். அவர்களுக்கு காளை மாடு இருப்பது போல, கடவுள் இருப்பது போல எங்களுக்கு ஒரு கடவுளை தா என்று அந்த மக்கள் கேட்டார்கள். அதுபோல மடத்தனமா நீங்க கேட்கிறீங்களே, சஹாபாக்கள் மூசா நபியிடத்தில் மடத்தனமாக அவர்கள் கேட்டார்கள். அந்த மாதிரி உருவ வழிபாடு வேண்டாம், கபர் வேண்டாம், மட்டம் வேண்டாம், இது வேண்டாம், மரம் வேண்டாம், கொடி வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்ல நான் வருஷ கணக்கா பேசிட்டு இருக்கேன். திருப்பி பழைய வழிக்கு போறீங்களே, பழைய மார்க்கத்துக்கு. இது என்னப்பா இது? பைத்தியக்காரத்தனமா இருக்க. நல்ல கவனிங்க. மூசா நபியை சார்ந்த மக்கள் காளை மாடு வேணும்னாங்க. நபியை பின்பற்றக்கூடிய சஹாபாக்கள் மரம் வேணும்னாங்க. நீ மரத்தை கேட்டா என்ன, காளை மாட்டா கேட்டா, கடவுளை கேட்டா என்ன? கற்பனை பண்ணுங்க, யோசிச்சு பாருங்க.
இப்படி இஸ்லாத்துல இருக்கா இல்லையா அதையா சொல்லுங்க ஆலிம்சாக்கள். ஆனா எங்க சொல்ல கேட்க வேணாம், குரான்ல இருக்கா இல்லையா? குரான்ல இருக்குன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு ஆலிம்சா எனக்கு தெரிஞ்ச ஆள் நம்ம ஆளு, நம்ம பெரிய ஆலிம்சா என்னோட 2 வயசு கூட தான். இப்ப எல்லாம் செய்திங்கிற ஆலிம்சா ஃப்ரெண்ட் தான் செய்திங்கிற இது கூடாதுங்கிறதுக்கு ஆதாரம் தரட்டா அப்படின்னு நான் கேட்கிறேன். குரான் ஆதாரம் இருக்கு, ஹதீஸ் ஆதாரம் தரட்டா நான் கேட்கிறேன். பேசாமல் இருக்கணும், நீ ஒன்னும் ஆதாரம் தர வேண்டாம். சரி செய்யலாம் இருக்கு, ஆதாரம் தானே ஓட்ட தர வேண்டிய அவசியம் இல்லை. அறிவு இருக்கா? ஒன்னு ஆதாரம் தரணும், அதை நான் கொடுக்கக்கூடிய ஆதாரத்தை பார்க்கணும். பார்த்துட்டு பாரு, நீ சொல்ற ஆதாரம் இல்ல, பொய்யான செய்தி, குரான் இப்படி இல்ல அப்படி சொல்ற ஆதாரத்தை தரவும். இதே புதுத்தர்ல அது ஒரு 25 வருஷம் இருக்கும். ஜலீல் பண்ணி இருந்தாரா? அவர் நம்மை விட போல்தானா உடல் சக்தியில சொல்லல, கொஞ்சம் கூட யோசிக்காம தைரியமா போயிட்டு பேசுவார். புதுத்தர் மீட்டிங்ல முஸ்லிமை இல்ல சொல்லி நம்ம சொல்றோம்ல, எந்த கபரையும் தரமட்டமாக்க விடாதீர்கள் அப்படி இருக்கா? என்னவோ கபரை இடிக்கின்ற சூழ சொன்னா ஆதாரம் இருந்தால் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். நம்ம ஒரு பேசலாம், ஆதாரம் இருந்தால் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். இந்த ஜலிகமணி இருந்தாருமா முஸ்லிம்கள் அப்படியே தூக்கிட்டு போயிட்டாரு நேரம் வேலைக்கு. அவன் வேலைக்கு போயிட்டாரு, பழைய ஆளுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அந்த வேலைக்கே போயிட்டாரு. ஒரு ஆலிம்சா கேட்ட உடனே கொண்டு வந்து விடுவதா? நீங்கள் கேட்டவங்க கொண்டா வரைக்கும் அரசியல்வாதி தோற்றுவாங்க. அரசியல்வாதி கிற்கணும் இருக்கான அரைக்க கேட்ட உடனே கொண்டு வந்து விடுவதா? என்ன கேள்வி இது? அதை சொல்லாதா இருந்தா கேட்காம இருந்தான் மாய கூட. குறைந்தபட்சம் நீங்கள் தர்ஜுமத்துல் குர்ஆன் இருக்க குர்ஆன் மொழிபெயர்ப்பு நாங்க வெளியிட்ட மொழிபெயர்ப்பு வேண்டாம். அவரவர் வீடுகள் இருக்கிறாங்க, உங்க வீடுகள் வச்சிருப்பீங்கல்ல, நீங்க பெரிய ஆலிம்சான் யார நம்புறீங்களோ அந்த ஆலிம்சா மொழிபெயர்த்த தர்ஜுமா வச்சிருக்கீங்க. இருக்கா இல்லையா பாருங்க. நான் சொல்ற நம்பர கேளுங்க. இது அல்லா இலாஹன் கமாலஹு மாலிஹா 7வது அத்தியாயம் 138வது வசனமா பார்த்து தெளிவா வச்சிருக்காரு. இஜா அல்லா இலாஹன் கமாலஹு மாலிஹா. மூசா நபியிடத்தில் மூசா நபியை பின்பற்றக்கூடிய சஹாபாக்கள் கேட்ட அந்த விஷயம், அதை நபிகள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு அவர்கள் கேட்டதை போல கேட்கிறீர்கள் ஏன் சொல்றாங்க? நம்பிக்கை தான் முக்கியம். அல்லாஹை நம்பி விட்டார், படைத்தவனை நம்பி விட்டார், வேறு யாரிடத்திலும் இறை நம்பிக்கை பாழாகிவிடக்கூடாது. நம்பிக்கை பாழாகிடக்கூடாது. மனுஷன் தப்பு செய்யலாம், திருந்தலாம், நம்பிக்கை நாசமாயிடக்கூடாது. அல்லாஹ்வை நம்ப வேண்டிய இடத்தில் அப்பா கொடி மரம், ஒரு கொடி ஒண்ணு இப்ப கேட்பாங்க, நீங்க மட்டும் கொடி வைக்கலையா? இந்த டிஎன்டிஜ கொடி நாங்க என்ன பறக்கத்துக்காக வைக்கணும், முடிஞ்ச உடனே குப்பையா ஒன்று போட்டுருவோம். எங்க பசங்க வேலை அப்படி தொடச்சிட்டு இப்படி கட்டுவான். நீ எங்க தர்கா கொடியை தொடச்சு வைப்போம். தர்கா கொடியில இது ஒரு அடையாளம் தான். என்ன அடையாளம்? தேசிய கொடி இருக்குல்ல இந்தியாவுல, இந்திய நாடு அடையாளம். தேசிய கொடியை தான் மக்காவுல, ஹஜ்ஜில, வினாவுல, அரபாவுல அந்தந்த நாட்டுக்கார அந்தந்த நாட்டு கொடியை வச்சிருக்காங்க. அடையாளத்துக்கு, பறக்கத்துக்கு இல்ல. ஒரு கொடியில் பறக்கத்து கிடையாது, ஒரு கலையில் பறக்கத்து இருக்காது. எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு. ஒரு சாதாரண வாழைப்பழம் இந்த கராக்குள்ள பேய்க்கு வந்தா புனிதமா மாறுமா? யோசிச்சு பாரு. இதாவது பரவாயில்ல, ஹைதராபாத்ல இருந்து கொண்டு வருவான் அஜ்மீர் சிஸ்தி அவுலியா, அங்க இருந்து வாழைப்பழம் கொண்டு வருவான். நான்லாம் வரான் வரவேற்க அழுகி தூய் நாசமா போயிடும். அதை கூட இருக்கு பஞ்சாபத்தோட கடவுள் நினைக்காம. அப்போ ஒரு நம்பிக்கை என்னாச்சு? இந்த நம்பிக்கை ஒரு ஈமானை நாசமாக்கிவிடும். கடைசியா சொல்வது என்றால், செந்தில் ஆண்டவர் துணை. லாரியில் எழுதி போடுறாங்களா? செந்தில் ஆண்டவர் துணை. ஏன் இருந்தாங்க? செந்திலை அவர்கள் கடவுள் என்று நம்புகிறார்கள். அது அவங்க நம்பிக்கை. செந்தில கடவுள் நம்புறாங்க, பிள்ளையார கடவுள் அவங்க நம்புறாங்க, அது அவங்க நம்பிக்கை.
அதனால செந்தில் ஆண்டவர் துணை. ஒரு இந்து சகோதரர் செய்வாரு, தன்னுடைய நாளைக்கு முன்னால செந்தில் ஆண்டவர் துணையை போடுவார். அவர் நம்பிக்கை. ஓகே. நம்ம பாய் என்ன நாகூர் ஆண்டவர் துணை தான் இல்ல, முனியத்தின் ஆண்டவர் துணை. எங்க போச்சு நம்பிக்கை? அப்ப அவர்களுக்கு செந்தில் ஆண்டவர் இருப்பது போல நீ நாகூர் ஆண்டவர் இருக்கிறியா? நீ முஹித்தின் ஆண்டவர் சொல்றியா? இது நானா கேட்கிறேன், குரான் கேட்கல ஐயா. குரான் அல்லாஹ் கேட்கிற குரான்ல ஒய்தா விஷயம் பத்தி மலைகளை போன்ற அலைகள், சுனாமி இருக்குல்ல, அதை விட பயங்கரமாக உள்ள வருமாமா. மலைகளை போன்ற அலைகள். இது குரான், இது கதை சொல்ற நினைக்காதீங்க. அல்ஹம்துலில்லாஹ் எப்படி குரான் யாசின் ஒரு குரான் குரான்ல இருக்குல்ல, அது மாதிரி இது வசனம். ஒய்தா விஷயம் முதல் மலைகளை போன்ற அலைகள் வரும் எங்க கடலுக்குள்ள. அல்லாஹ்வை அழைப்பார்கள். யா அல்லாஹ் முக்லிஸீன், உர தூய்மையாக, இஹ்லாஸாக, உர தூய்மையாக யா அல்லாஹ் என்று அழைப்பார்கள். யாரு? நீங்களும் நான் இல்ல, சஹாபாக்கள் சொல்லலாம். பக்கத்து காபிர். நீ என்ன சஹாபாக்கள் கும்பிடுறாங்க, சஹாபாக்கள் கும்பிடுவாங்க. நம்ம கும்பிடுவோம் யாருலான்னு. அவன் யாரை கூட்டான்? மக்கத்து காவிரி. யாரெல்லாம் எப்ப மலைகளை போன்றார்கள். மௌஜம் கபுலல் மௌஜம் நாலா பக்கத்திலும் மலை, அதாவது மலைகளை போன்ற அலைகள் அவர்களை பார்க்க வரும்போது யாழ்லா யாழ்லா என்று கதறினார்கள். உணப்பூர்வமாக இஹ்லாஸாக அவர்களை அல்லாஹ் கரை காப்பாற்றி கரை சேர்த்த பிறகு, கரைக்கு வந்த பிறகு அந்த அல்லாஹ்வை மறந்துவிட்டு அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்களை அழைத்தார்கள். பெரும் துரோகிகளோடு செய்வாங்க. துரோகியே என்று அல்லாஹ் சொல்றான். கடுமையான கஷ்டம், நோம்புக்கு அல்லாஹ்வை கூப்பிடுற, வயிற்றுக்கு அல்லாஹ்வை கூப்பிடுற, கஷ்டத்துக்கு அல்லாஹ்வை கூப்பிடுற. ரொம்ப கஷ்டம் வந்துட்டா என்ன செய்வான்? ஏன் முடிஞ்சிருக்க? ஆனா படுவாய் போயிடுவான். இது படுபாவமான செயல் இல்லையா? அல்லாஹ்வை கூப்பிட்டீல. சில வயது முதிர்ந்த வயசான பொம்பளை இருக்க, மேலப்பாளையத்தில் நடந்தது. மேலப்பாளையத்துல யாரெல்லாம் யாரெல்லாம் ஒரு அம்மா அழுது. எதுக்கு? குழந்தை வைக்கிற நேரத்துல வழி தாண்ட முடியும். யாரெல்லாம் 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 அழுது இருக்கு. உடனே பக்கத்துல இருக்கிற கிளவி யாரெல்லாம் சொல்லாதா, வழி கூட போகுது, யாமுனின்னு சொல்லு. அடப்பாவீங்களா? இதே டிசம்பர் 6 பள்ளிவாசல் இடிச்ச நாள். பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லிம்கள், கைது செய்யப்பட்டவர்கள் முஸ்லிம்கள். மேலப்பாளையத்தில் நாங்கெல்லாம் அங்க இருக்கோம். மொத்தமா போலீஸ் வேலை அழிட்டு போறோம். பாய்மார்களை ஏரியா ஏரியா ஏரியான்னு. அப்ப ஒரு பெரிய மனுஷன், அவருக்கு அப்ப 65 வயசு, எனக்கு ஒரு 30-35 வயசு. எங்களோட அவரும் வேலை ஏறாரு. போலீஸ் இல்ல, கைதுக்கு வேலை ஏறும்போது எனக்கு சந்தோஷம். ஒரு 65 வயசு ஒரு பெரியவர் அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக கைது செய்யா பரவாயில்ல, நம்மளோட ஏறாத பாதை கூப்பிடுறோம். வேலை ஏறும் பொழுது யாமுனீர் கேட்க மாட்டேன். இன்றைக்கு அது போய் ஆளி கூப்பிட அப்படிங்கிறாரு. அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு நீ வர்ற, அல்லாஹ்வுடைய பள்ளியை இடிச்சாங்கிற ஆளுங்க சத்தம் போடுற. யாரெல்லாம் இதை கேட்க மாட்டாயான்னு சொல்லு. யாரெல்லாம் காப்பாற்ற மாட்டான்னு கேளு. கஷ்டத்தை போக்குறப்பேன்னு கேளு. மக்களுக்கு காதல் கேட்டால கடல்ல மாட்டிக்க முடியாது அப்படின்னு. இங்க என்னன்னா அந்த கஷ்டத்தோட யாரும் இருக்கிறான் பருவாமிகளா எங்கோண்டி விட்டாங்க. நான் மக்களை சொல்லல, மக்களுக்கு தெரியாம இருக்கலாம். குர்ஆன் வசனம் ஹதீஸ் தெரியாம இருக்கலாம். அப்ப கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு எல்லா வசனம் தெரியும்னு சொல்லல, எல்லா ஹதீஸ் தெரியும் சொல்லல, நான் தெரிஞ்சதை சொல்றேன். அதே மாதிரி ஏன் ஆளுங்க சொல்லல? சொல்லாமல் பரவாயில்ல, வாயை மூடி சும்மா இருக்க முடியாது. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. அதனால கடைசி அந்த வசனத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். இறை நம்பிக்கை உள்ளவர்களே, புத்திசாலிகளே, அல்லாஹ்வை பயப்படுங்கள். ஒண்ணு.
யா அய்யுஹன் நபி ஹஸ்புக்கல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நபியே உமக்கும் உன்னை பின்பற்றிய முஃமின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன். 2 3 ஃபபாலா மாதல் ஹக்கீம் வலால், சத்தியம் இதுதான் என்று ஆன பிறகு, அல்லாஹ் சொன்னது சத்தியம், அவன் தூதர் சொன்னது சத்தியம் என்று ஆன பிறகு மற்றவை வழிகட்டு தவிர வேற என்ன? நேரான வழியை காட்டணும். சூறாவிற்கு ரயில் மவுந்து அழகி பரமாறி வருதா, யாரெல்லாம் வழிகட்ட வழியை காட்டி விடாதே. வழிகட்ட வழி எது? அல்லாஹ் சொன்ன வழி நேர்வழி, அவன் தூதர் சொன்ன நேர்வழி, அனைத்தும் வழிகட்ட வழி. இஸ்லாமிய பார்வை, இஸ்லாமிய சிந்தனை, இஸ்லாமிய நம்பிக்கை. எப்படி கேட்க? யாரெல்லாம் நேரான வழியை காட்டு, வழிகட்ட வழி என்ன எங்களை புரிய செய். மனதில் விளங்கி புரிந்து அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் இம்மையில் நம்மை பாதுகாத்து மறுமை சோனம் தருவான். அப்படிப்பட்ட சோனத்தை நாம் எல்லோருக்காக அல்லாஹ்விடத்தில் கேட்டு முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.